Welcome students. In the video 6 on the Think Wisely 4th standard term 3 English workbook la ulla இந்த answers பார்க்கலாம். First read the story and answer the questions. The wooden toy. பாருங்க first question answer வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் இதுல இருந்து இது வரைக்கும். Second question answer வந்து இது வரை. Third question answer வந்து இதுல இருந்து இது வரை. Fourth question answer வந்து இது மட்டும் grandfather. இது மட்டும் எழுதிட்டு இந்த ஹூ அப்படிங்கிற இடத்துல கிராண்ட்ஃபாதர் எழுதணும். மற்ற ஃபுல்லாக அப்படியே எழுதிடணும். அடுத்து செகண்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுலேருந்து இது வரைக்கும். செகண்ட் கொஸ்டின் நோ அப்படின்னு போட்டு மீதி எழுதிடலாம். தேர்ட் கொஸ்டின் எஸ் அப்படின்னு போட்டு மீதி எழுதிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இதில் இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் இதில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பேராகிராஃப் ஏயோட ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரை. பியோட ஆன்சர் இதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. கீ டேக் இதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு ஃபார் கிரேசிங் வரைக்கும் எழுதணும். தேட் கொஸ்டின் சி. இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்த பேராகிராஃபு ஏயோட ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரை. பியோட ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரை. சியோட ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரை. டியோட ஆன்சர் வந்து இந்த டிட்டுங்கிறத அடிச்சுட்டு நோ மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் பேராகிராஃபு ஏயோட ஆன்சர் வந்து இதுலேருந்து இது வரை. பியோட ஆன்சர் இதுலேருந்து இது வரை. சியோட ஆன்சர் எஸ் அப்படின்னு போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிடணும். டியோட ஆன்சர் வந்து இதுலேருந்து வர. அடுத்த பேராகிராஃப் ஏயோட ஆன்சர் நோ அப்படின்ட்டு ஃபுல் எழுதிடலாம். பியோட ஆன்சர் த வில்லேஜ் பீப்புள் இது மட்டும் எழுதிட்டு பாட் இதுலேருந்து இது வரைக்கும். சியோட ஆன்சர் எஸ் போட்டு இது வரைக்கும் எழுதிருங்க. அந்த ஹவு அப்படிங்கிறதுக்கு அந்த ஆன்சர் என்னென்னா இதுலேருந்து இது வரை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1 to 10 லைன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஜம்பிள் அதாவது குழம்பு இருக்குது நேராக எழுதணும். பாருங்கள் நான் நம்பர் போட்டிருக்கேன். இதுபடி நீங்கள் எழுதிச்சுன்னா இதில் அப்படி எழுதிடணும். அடுத்து ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதை பற்றி எழுதணும். பாருங்கள் நம்ம வந்து டொமெஸ்டிக் அனிமல் கொடுத்துருக்கு கவு பற்றி எழுதியிருக்கேன். பார்த்து எழுதியிருக்கேன். அடுத்து மை சேனல் வந்து ஐஎம் ஐலண்டில் உங்கள் பேர் போடுறீங்க. அதில் உங்கள் ஊர் பேர் போட்டு மற்ற எல்லாமே நீங்கள் அதை எழுதிடலாம். Okay student, next video சந்திக்கலாம். Thank you.